தீபாவளினாலே ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய பலகாரம் முறுக்கு தாங்க. அதுவும் பொறன்னு 10 நிமிஷத்தில் அரிசியை ஊற வைக்க வேணாம், எதையும் அரைக்க வேணாம். டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லாவே வறுத்து எடுத்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. திப்பி கிப்பி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் முறுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். அதே கப்பால் 4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நான் கடையில் விற்கும் இல்லையா பாக்கெட் மாவு, அதுதான் எடுத்திருக்கேன். இதை வறுக்க கூட தேவையில்லைங்க. 4 கப் மாவு எடுத்து இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் அரிசி குருணை ஏதாவது இருக்கும், அதனால் அதையும் ஜலிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது முறுக்கு ரொம்பவே மணமாக இருக்கும். இது கூட நல்லா காய்ச்சின எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கரண்டியால் நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த முறுக்கு பதத்துக்கு எப்படின்னா, மாவு சப்பாத்தி மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்துடுச்சுன்னா போதும். நம்ம உடனே முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். விரலை வச்சு பார்த்தா சாஃப்டாக அமுந்தணும். முறுக்கு அச்சு வந்து கடையில் நிறையா வெரைட்டியில் அந்த அச்செல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த 3 கன்று இருக்கிற தேன் குழல் அச்சு தான் எடுத்திருக்கேன். முறுக்கு மிஷின் ஃபுல்லாகவுமே நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம முறுக்கு புளியும் போது அச்சில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். முறுக்கு ஃபுல்லாகவுமே மாவு எடுக்காமல் ஒரு 1/4வாசி அளவுக்கு எடுத்து புளியும் போது இந்த அளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது முறுக்கை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை மாற்றி வச்சு நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கிறது அடங்கினதுக்கப்புறமா முறுக்கு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி. இது ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதுக்கு, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.